வயநாடு நிலச்சரிவு குறித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சில் உள்நோக்கம் உள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிணத்தின் மீதும் அரசியல் நடத்தும் மத்திய அரசின் போக்கிற்கு கண்டனத்திற்குரியது என்றும் கூறியுள்ளார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிற பேச்சு ஒரு மிக கேவலமான, ஒரு மனித நாகரிகமற்ற ஒரு அரசியல் வியாபாரியைப் போல அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் என்னன்னா, ஏற்கனவே நாங்கள் உரிய எச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் கேரள அரசு அந்த எச்சரிக்கை மதிக்கலை அல்லது செயல்படுத்தலை என்று சொல்லியிருப்பது ஒட்டுமொத்தமான இந்த பழியை முழுவதும் கேரள அரசின் மீது சுமத்துகிற ஒரு அரசியல் உள்நோக்கம்தான் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய அறிக்கையில் இருக்க தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போது வரைக்கும் கூட எவ்வளவு நிதி கொடுக்குறோம், அதாவது நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இறந்தவர்களுக்கு, ஆனால் ஒட்டுமொத்தமாக கேரள மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ நிதி கொடுக்குறோம் இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க அறிவிக்கலை. அது மட்டும் இல்லை, அவங்க முதல் நாள் அறிவித்ததுங்கிறது ஆரஞ்சு அலர்ட் தான் அறிவித்தாங்க. விபத்து நடந்த பிறகு தான் ரெட் அலர்ட் என்பதை ஐஎம்டி அறிவிச்சிருக்கு. உள்துறை அமைச்சருடைய இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் தேடுவது, ஆறுதல் சொல்லுவது, உறவினர்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இப்படிப்பட்ட நேரத்தில் பிணத்தின் மீது அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நடவடிக்கையாக மேற்கொள்கிறார். அந்த மத்திய அரசாங்கத்துடைய இந்த போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள்